இன்றைக்கி ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனலில் ஒரு பொடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கடலை 2 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு அரை டேபிள் ஸ்பூன், மிளகாய் ஒரு 4லேருந்து 6 வரைக்கும் காரத்துக்கு தகுந்த மாதிரி, உளுத்தம் பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் துவரம் பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இந்த பொடியை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். யூஸ்வலாகவே நம்ம கீரைகள்லாம் வீட்டில் செஞ்சோன்னா கண்டிப்பாக நிறைய நம்ம குழந்தைங்கள்லாம் ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க, கீரையும் தீராது. ஆனால் அது ஹெல்த்துக்கு நல்லது. இது டெய்லி கீரைன்னு தெரியாமே அவங்கள சாப்பிட வைக்கணும். அதுவும் நெய் போட்டு ஒரு பருப்பு பொடி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த குழந்தையும் வேணான்னு சொல்லாமல் அதை சாப்பிடும். அதில் இத்தனை டேஸ்ட் இருக்குது, இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு முளைக்கீரை நான் நல்லா கழுவிட்டு ஆஞ்சிட்டு கழுவிட்டு நல்லா காய வச்சுருக்கேன். இது ஒரு வாரமாக நல்லா காஞ்சிருக்கு. இப்போ பொடியாகிற அளவுக்கு நல்லா இருக்குது. இது முளைக்கீரை. அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளி. இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா புளி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டான்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுதான் முக்கியம். அந்த கீரை ஜஸ்ட்டு ஒரு சூடாகிற வரைக்கும், ரொம்பலாம் வதக்கக்கூடாது, ஒரு சும்மா சூடாகிற வரைக்கும் இதை போட்டு வறுத்து எடுத்தோன்னா மிக்சியில் பொடி பண்ணுறப்ப இது சீக்கிரமாக அரையும். ஏற்கனவே நல்லா காஞ்சிருக்கு, நிழலில் தான் காய வச்சுருக்கோம், வெயிலில் காய வைக்கக்கூடாது. அதனால் அந்த கீரையோட தன்மை அப்படியே இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மெத்தடில் நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒன்றா வச்சுக்க போகிறோம். எல்லா பொருளையும் நல்லா வறுத்துருக்கோம். இது நல்லா ஆறட்டும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். இதோட உப்பை மட்டும்தான் சேர்க்கணும், வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம முளைக்கீரை சாதப்பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இதோட உப்பை சேர்த்து இதை கலந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாங்க. வேணுங்கிறப்ப நீங்கள் சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு கீரையில் உள்ள அனைத்து சத்துக்களும் உங்கள் உடம்புக்கு கிடைக்கும். இது கீரைன்னு தெரியாமலே குழந்தைங்க சாப்பிட்டுடுவாங்க. இப்போ நம்ம முளைக்கீரை சாதப்பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சாதப்பொடி நம்ம ஏன் சொல்கிறோன்னா, யூஸ்வலாக நம்ம கீரையை சாதத்தில் தான் போட்டு நம்ம சாப்பிடுவோம். அதனால தான் கீரை பொடின்னு சொல்கிறேன். இந்த இதில் நல்லா பச்சையாக தெரியுது, ஆனால் வீடியோவில் கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது. இதை செஞ்சு பார்க்குறப்ப அதோட சாப்பிட்டு பார்க்குறப்ப அதோட டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்குங்க. யூஸ்வலாக நம்ம ஹெல்த்துக்கு டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது. ஆனால் டெய்லி இந்த காலத்தில் கீரை சமைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நீங்கள் கீரை பொடியை சாதப்பொடியாக செஞ்சு வச்சுக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக கீரை சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். அதுக்கு உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அது கீரை சாப்பிட்றோன்னு தெரியாமையே குழந்தைங்கள்லாம் இதை சாப்பிடுவாங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் டிஃபனுக்கு தோசை இட்லிக்கெல்லாம் கூட சைடில் கூட வச்சுக்கிட்டு நெய் ஊற்றி கூட தொட்டுக்கிட்டு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா இருக்கும். இது ஒரு மிளகா பொடிக்கு, இட்லி மிளகா பொடிக்கு இருக்கிற அதே பக்குவம் தாங்க இருக்குது. அதனால் இதை சாப்பிட்றப்போ உங்களுக்கு உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லா நியூட்ரிஷன்ஸுமே உங்களுக்கு கிடச்சிரும், அது கீரையோடு சேர்த்து. இந்த வீடியோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் நான் அடுத்த ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.